The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளுக்கு மேலாகியும் சில பகுதிகளில் தீண்டாமை நடைபெறுவதும் பாகுபாடு பார்ப்பதும் ஏற்புடையது அல்ல என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூறியிருக்கிறது. தற்போதும் சில இடங்களில் தீண்டாமை நடைபெறுவதை நீதிமன்றம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்றும் மதுரை கிளை நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சகாய பிரதீபா இணைந்திருக்கிறார். சகாய பிரதீபா, எந்த வழக்கில் நீதிமன்றம் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறது? பூங்குழலி, சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளுக்கு மேலாகியும் சில பகுதிகளில் தீண்டாமை நடைபெறுவதும் பாகுபாடு பார்ப்பதும் ஏற்புடையதல்ல என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. வழக்கின் பின்னணி குறித்து பார்த்தோமானால், திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சாமிநாதன் என்பவர் மதுரை கிளையில் மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அதில் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள வெள்ளபொம்மன்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ பகவதி அம்மன், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ முத்தாளம்மன் மற்றும் ஸ்ரீ மாரியம்மன் கோவில்கள் உள்ள நிலையில் மே 19ஆம் தேதி திருவிழா நடத்த இந்த கோவில்களில் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த கிராமத்தில் உள்ள பட்டியல் இனத்தைச் சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் திருவிழாவில் பங்கேற்கவும், கழுமரம் ஏறுதல், படுகளம் போடுதல் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் அனுமதிப்பதில்லை என கூறி மே 19ஆம் தேதி நடக்க இருக்கும் திருவிழாவில் பட்டியல் இன மக்கள் வழிபடும் வகையில் அனுமதி அளிக்க உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் வேல்முருகன், ராஜசேகர அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் வேடசந்தூர் தாசில்தார் தலைமையில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்தில் அனைத்து தரப்பு நிர்வாகிகளும் பங்கேற்றனர். கோவில் திருவிழாவில் பட்டியல் இன மக்களோடு அனைத்து சமுதாய மக்களும் சேர்ந்து திருவிழா கொண்டாடுவது என முடிவெடுக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது. அதையடுத்து நீதிபதிகள் சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளுக்கு மேலாகியும் சில பகுதிகளில் தீண்டாமை நடைபெறுவதும் பாகுபாடு பார்ப்பதும் ஏற்புடையதல்ல, அரசியலமைப்பினை பாதுகாக்க நீதிமன்றம் உள்ளது, தற்போதும் சில இடங்களில் தீண்டாமை நடைபெறுவதை நீதிமன்றம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது, ஒரு மனிதன் சக மனிதனிடம் பாகுபாடு பார்ப்பது ஏற்புடையதல்ல என கருத்து தெரிவித்ததோடு, திருவிழா கொண்டாடுவதில் எந்த பாகுபாடும் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும், திருவிழாவின் போது எவ்விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படாமல் வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். பூங்குழலி, இதுவரைக்கும் எத்தனை வருடங்களாக இவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது? பூங்குழலி, இந்த வழக்கை பொறுத்தவரை மனுதாரர்கள் தரப்பிலிருந்து குறிப்பிடும் போது பல்வேறு, அதாவது பல ஆண்டுகளாக, மனுவில் இத்தனை ஆண்டுகள் என குறிப்பிடவில்லை, ஆனால் அவர்கள் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்ட போது ஒவ்வொரு முறையுமே இந்த திருவிழா நடைபெறும் போது குடும்பங்களில், அதாவது பட்டியல் இனத்தைச் சேர்ந்த குடும்பத்தினர் கோவில் திருவிழாவில் பங்கேற்பது, கழுமலம் ஏறுதல் மற்றும் படுகளம் போடுதல் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு தங்களை அனுமதிப்பதில்லை. அதோடு கோவில் திருவிழாவிற்கென வரியும் தங்களிடமிருந்து வாங்குவதில்லை. இது போன்ற வடிவங்களில் தீண்டாமை கொடுமை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக அரசு அதிகாரிகளிடம் மனு அளித்த போதும் அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடத்தப்படுகிறது, ஆனால் எங்களுக்கான உரிமை ஒவ்வொரு ஆண்டும் போராடியே பெற வேண்டிய நிலையில் உள்ளது என்ற வாதம் முன்வைக்கப்பட்டிருந்தது. பூங்குழலி, அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்படுகின்றது என்ற கூற்றை மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த முறை நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தான் அனைவரும் சேர்ந்து பங்கேற்கலாம் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இதற்கு முன்பும் இதுபோன்ற கூட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருந்திருக்கின்றனவா? பூங்குழலி, விவாதங்கள் முன்வைக்கப்பட்ட போது, அதாவது மனுதாரர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவெனில், ஒவ்வொரு ஆண்டும் இது போலவே நீதிமன்றத்தை நாடியோ அல்லது அரசு அலுவலர்களிடம் மனு அளித்தோ இது போன்ற தங்களுக்கான நிவாரணங்களை பெற வேண்டிய நிலை உள்ளது. இந்த ஆண்டும் அது போலவே அவர்கள் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே திருவிழாவில் பட்டியலின மக்களோடு அனைத்து சமுதாய மக்களும் சேர்ந்து திருவிழா கொண்டாடுவது என முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சகாய பிரதீபா. வேடசந்தூர் தாசில்தார் தலைமையில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்தில் அனைத்து தரப்பு நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். இதில் பட்டியல் இன மக்களோடு அனைத்து சமுதாய மக்களும் சேர்ந்து திருவிழா கொண்டாடுவது என்று முடிவெடுக்கப்பட்டது. இதை நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் அரசு வழக்கறிஞர். இதைத் தொடர்ந்து அனைவரும் சேர்ந்து இந்த திருவிழாவை கொண்டாட இருக்கிறார்கள். சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கு மேலாகியும் சில பகுதிகளில் தீண்டாமை நடைபெறுவதும் பாகுபாடு பார்ப்பதும் ஏற்புடையது அல்ல என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். அரசியல் அமைப்பினை பாதுகாக்க நீதிமன்றம் உள்ளது என்றும் மக்களுக்கு அவர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.